எசாயா அதிகாரம் 31. எருசலேமுக்கு ஆண்டவரின் பாதுகாப்பு. துணை வேண்டி எகிப்துக்கு செல்வோருக்கு ஐயோ கேடு. அவர்கள் குதிரைகளுக்காக காத்து கிடக்கின்றனர். பெரும் தேர் படைகளையும் வலிமைமிகு குதிரை வீரர்களையும் நம்பியிருக்கிறார்கள். இஸ்ரேலின் தூயவருக்காக ஆவலுடன் காத்திருக்கவில்லை, ஆண்டவரை தேடுவதுமில்லை. ஆனால் அவரோ ஞானமுடையவர், தீங்கை வருவிப்பவர், தம் வார்த்தைகளின் இலக்கை மாற்றாதவர். தீயோர் வீட்டாருக்கும் கொடியவருக்கு உதவுவோருக்கும் எதிராக கிளர்ந்தெழுபவர். எகிப்தியர் வெறும் மனிதரே, இறைவன் அல்லர். அவர்கள் குதிரைகள் வெறும் தசை பிண்டங்களே, ஆவிகள் அல்ல. ஆண்டவர் தம் கையை ஓங்கும்போது உதவி செய்பவன் இடறுவான், உதவி பெறுபவன் வீழ்வான். அவர்கள் அனைவரும் ஒருங்கே அழிந்தொழிவர். ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: சிங்கமோ இளம் சிங்கமோ தன் இரைமேல் பாய்ந்து கர்ச்சிக்கும் போது மேய்ப்பர் கூட்டம் தனக்கெதிராய் எழும்பும் கூக்குரலால் திகிலடைவதில்லை. அவர்கள் ஆரவாரத்தை பொருட்படுத்துவதில்லை. அதுபோல் படைகளின் ஆண்டவர் சீயோன் மலை மேலும் அதன் குன்றின் மேலும் போர் புரிய இறங்கி வருவார். பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அதை பாதுகாத்து விடுவிப்பார், தண்டிக்காமல் தப்புவிப்பார். இஸ்ரேல் மக்களே, எனக்கெதிராக கலகம் செய்வதில் ஆழ்ந்துவிட்டீர்கள். என்னிடம் திரும்பி வாருங்கள். அந்நாளில் உங்களுள் ஒவ்வொருவரும் தமக்கு பாவத்தை விளைவித்து கொள்ளுமாறு செய்த பொன் வெள்ளி சிலைகளை தூக்கி எறிந்து விடுவார். அசீரியன் வாளால் வீழ்வான், ஆனால் மனிதரின் வாளன்று. அவனை வாள் விழுங்கிவிடும், ஆனால் அது மனிதரின் வாளன்று. அவன் வாள் கண்டு தப்பி ஓடுவான். அவனுடைய இளம் காளையர் அடிமையாக்கப்படுவர். அவன் பாறை திகிலுற்று ஓடிப்போம். அவன் தலைவர் கலக்கமுற்று ஓடுவர் என்கிறார் சீயோனில் தீப்பிழம்பையும் எருசலேமில் தீச்சூளையையும் கொண்ட ஆண்டவர்.